வெல்கம் டு வீரா ஸ்டோரீஸ். ஒரு அழகான வீட்டில் லிட்டில் ரெட் ரைடிங் ஹுட் அதோட அம்மாவோட வாழ்ந்துட்டு வந்துச்சு. அந்த பாட்டியோட வீடு காட்டுக்கு அந்த பக்கம் இருந்துச்சு. ஒரு நாள் ரெட் ரைடிங் ஹுடோட அம்மா பாட்டிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவ அம்மா கிட்ட, நான் போய் பாட்டிய பாத்துட்டு வரட்டா அப்படின்னு கேட்டா. அப்போ அம்மா சொன்னாங்க, சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஸ்கெட் ஃபுல்லா பழங்களை கொடுக்க சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் சொன்னாங்க, வழியில யாராவது தெரியாதவங்க பேசினா பேசக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. உடனே லிட்டில் ரெட் ரைடிங் ஹுட் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள நடந்து போனா. அப்ப போற வழியில நிறைய பூக்கள் இருந்துச்சு. உடனே லிட்டில் ரெட் ரைடிங் ஹுட், இந்த பூக்கள் நம்ம பாட்டிக்கு பிடிக்குமே அப்படின்னு பூக்களை பறிக்க போனா. அப்போ ஒரு பசியான வுல்ஃப் அந்த பொண்ணை பார்த்துச்சு. வாவ், இந்த பொண்ணை சாப்பிட்டா ருசியா இருக்குமே அப்படின்னு நினைச்சிச்சு. அப்புறம் அந்த பொண்ணு கிட்ட, நீ எங்க போறம்மா அப்படின்னு கேட்டுச்சு. உடனே அந்த பொண்ணு தான் அம்மா யாருக்கிட்டையும் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னதை மறந்து அந்த வுல்ஃப் கிட்ட, நான் என்னோட பாட்டி வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொன்னான். உடனே வுல்ஃப் கேட்டுச்சு, ஆமா உங்க பாட்டி வீடு எங்க இருக்கு? உடனே அவ சொன்னா, இந்த காட்டுக்கு அந்த பக்கம் தான் இருக்கு அப்படின்னு சொன்னான். உடனே வுல்ஃப் ஃபாஸ்டா அவங்க பாட்டி வீட்டுக்கு போய் பாட்டியோட கட்டில்ல பாட்டி மாதிரி வேஷம் போட்டுட்டு படுத்துக்குச்சு. அப்புறம் லிட்டில் ரெட் ரைடிங் ஹெட் பாட்டி வீட்டுக்கு வந்தா. பாட்டி, உங்களுக்காக பழங்கள் எடுத்துட்டு வந்திருக்கேன் பாட்டி அப்படின்னு சொன்னா. உடனே வுல்ஃப் சொல்லுச்சு, என் பக்கத்துல கொடுமா அப்படின்னு சொல்லுச்சு. அப்போ அவ பாட்டியோட காது பெருசா இருக்கிறத பார்த்தா. உடனே, பாட்டி உங்க காது ஏன் இவ்ளோ பெருசா இருக்கு அப்படின்னு கேட்டா. நீ சொன்னதை நல்லா கேட்கறதுக்கு தான் அப்படின்னு வுல்ஃப் சொல்லுச்சு. அப்புறம் பாட்டியோட கண்ணு பெருசா இருக்கிறத அவ பார்த்தா. பாட்டி உங்க கண்ணு ஏன் இவ்ளோ பெருசா இருக்கு அப்படின்னு கேட்டா. உடனே வுல்ஃப் சொல்லுச்சு, உன்னை நல்லா பாக்குறதுக்கு தான்மா அப்படின்னு சொல்லுச்சு. அப்புறம் பாட்டியோட பல்லு பெருசா இருக்கிறத அவ பார்த்தா. பாட்டி உங்களோட பல்லு ஏன் இவ்ளோ பெருசா இருக்கு அப்படின்னு கேட்டா. உடனே, உன்னை சாப்பிட்றதுக்கு தான்மா அப்படின்னு வுல்ஃப் சொல்லுச்சு. உடனே லிட்டில் ரெட் ரைடிங் ஹெட் பயந்து, காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு கத்துனா. அப்போ இந்த சத்தத்தை கேட்ட மரம் வெட்டுறவர் வந்தாரு. அவரு வுல்ஃப பயங்கரமா அடிச்சாரு. உடனே வுல்ஃப் பயந்து ஓடி போயிடுச்சு. அப்போ அவங்க மரம் வெட்டுறவங்களுக்கு நன்றி சொன்னாங்க. அப்புறம் எப்பயும் போல ஹாப்பியா இருந்தாங்க.